நம்ம கூட பேசுறதுக்காக கமலக்கண்ணன் வந்திருக்காரு. நானு மது பழக்கத்துக்கு அதிகமா இருந்தேன் சார். நானு லவ் பண்ணும்போதேவா? லவ் பண்ணதில்ல, கல்யாணம் லவ் பண்ண அவங்கள ரொம்ப. ஓகே. ஆமா, அவங்க சாதாரணமா தான் படிச்சுட்டு வந்தாங்க. எங்க வீட்டுல எல்லாமே மருத்துவ துறையில இருந்தாங்க. அதனால என்னால மருத்துவத்தை படிக்க வைக்க முடியல. அவங்கள வந்து ஒரு கணினி துறையில வந்து படிக்க வைத்தேன். குழந்தை இல்லை எங்களுக்கு, அது ஒரு காரணமா இருந்தது. அதுக்காக நான் மது அருந்ததுன்னா அது பிடிக்கல. என் வீட்லயும் ரொம்ப பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அவங்க திடீர்னு ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு வந்து நைட் 9 மணிக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க சார். நான் விளையாட்டுக்கு தான் துணிங்கெல்லாம் எடுத்து வைக்கிறாங்கன்னு நினைச்சேன். சீரியஸாவே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பேசவே இல்லை, என்ன பார்க்கவே இல்லை. 1.5 வருஷம் அவாய்ட் பண்ணாங்க. அவங்க அப்பா அம்மா எல்லாம் வந்து ரொம்ப என்ன அனாவசியமா தான் பேசினாங்க. ஏன்னா அவங்கள நான் லவ் பண்ணதோட அதிகமா வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதோட கல்யாணம் பண்ணிட்டு அதிகமா அவங்கள வந்து நான் லவ் பண்ணேன் சார். ஏன்னா அவங்களுக்கு கடைசி வரைக்கும் என்கிட்ட இருந்த நாள் வரைக்குமே அவங்களுக்கு படுக்கிறதுக்கு தலையானே இல்லை. என் கைதான் 3 வருஷம் நாங்க வாழ்ந்தோம். என் கையை மட்டும்தான் அவங்களுக்கு தலையானையா வச்சிருந்தேன் நானு. எனக்கு இன்ன வரைக்கும் ஒரு பெரிய வருத்தம் அப்படின்னு சொன்னா, போறதுக்கு முன்னாள் தேம்பி அழுதாங்க சார். அவங்களோட பிளவுஸ் ஃபுல்லா நனைகிற அளவுக்கு அழுதாங்க. ஆனா அழுதுட்டு மறுநாளே வந்து என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. இன்னை வரைக்கும் நானும் வேற திருமணம் பண்ணிக்கிட்டேன். பட் ஆனா பண்ணாலும் அந்த திருமணத்துல என்னால நிம்மதியா இருக்க முடியல சார். எத்தனை வருஷம் ஆச்சு அவங்க உங்களை விட்டு போய்? என்னை விட்டு போய் கரெக்டா 10 வருஷம் முடிஞ்சிருக்கு. 9 வருஷம் முடிஞ்சு 10 வருஷம் ஆகுது சார். அவங்களுக்கு திருமணம் ஆகிடுச்சா? அவங்களுக்கு திருமணமாகி ஒரு குழந்தை இருக்குன்னு கேள்விப்பட்டேன் சார். மறுபடியும் அவங்களை சந்திக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு கொஞ்சமும் இல்ல? எனக்கு சந்திக்கணும்னு இருக்கு சார். யாரு செத்தா அவங்க மடியில தான் சாகணும்னு ஒரு ஆசையோட இருக்கேன் சார். ஸ்டே டியூன். நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு.